So seventh question. In each of the following cases, state whether the function is bijective or not. அப்போ இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன சார் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா வந்து அது ஒன்னாகவும் இருக்கணும், ஆன் டூவாகவும் இருக்கணும். இந்த ரெண்டுமே இருந்தால் அதுதான் பைஜெக்டிவ். ஒன் ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், நெக்ஸ்ட்டு அட் த சேம் டைம் ஆன் டூ ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். நம்மளுக்கு ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஃபங்க்ஷன் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஃபார்முலா ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு ஏரோ டயக்ராம் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால், ஸோ இது ரியல் நம்பர், நெக்ஸ்ட்டு இதுவும் ரியல் நம்பர் தான். ஸோ ரியல் நம்பர் என்ன மீனிங் அதுக்கு? ஸோ ரியல் நம்பர்னால் எல்லா நம்பருமே சேர்ந்தது தான் வந்து ரியல் நம்பர். நீங்கள் நினைக்கிற நம்பர் எல்லாமே வந்து ரியல் நம்பர் தான். அது நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், ஹோல் நம்பராக இருக்கலாம், இண்டிஜுவலாக இருக்கலாம், என்ன நம்பராக இருந்தாலும் எந்த நம்பராக இருந்தாலுமே வந்து அது ரியல் நம்பர். எல்லா நம்பருமே சேர்ந்தது தான் வந்து ரியல் நம்பர். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 3 or 4 நம்பர் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அப்போ நமக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? f of x = 2x - 1 கொடுத்துருக்காங்க. இங்கே நான் எக்ஸுக்கு பதிலாக நான் 1 எடுக்கலாம், -1 எடுக்கலாம், இல்லை டெசிமல் எடுக்கலாம், ஃப்ராக்ஷன் நம்ம என்ன வேலைலாம் எடுத்துக்கலாம். இதுதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னா, நான் x = 1 எடுக்கிறேன். நான் x = 1 எடுத்தால் இங்கே f of 1 வரும், இங்கே 2 × 1 வரும், -1. அப்போ இங்கே 2 1s are 2, 2 - 1 என்ன வரும்னா இங்கே எனக்கு 1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு நான் x க்கு என்ன எடுக்கிறேன் சொன்னேன் இல்லையா, நான் x க்கு -1 எடுக்கிறேன். நான் x = நான் -1 எடுத்தா அப்போ என்ன வரும்? இங்கே f of -1 ஈக்குவல் இங்கே என்ன வரும்? இங்கே 2 × -1, இங்கே -1. இது சால்வ் பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும், 2 1s are 2ன்னு வரும், இங்கே -1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன வருது? -3ன்னு வருது. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் 2 எடுக்கிறேன். நான் x = நான் 2ன்னு எடுத்துட்டான்னா அப்போ f of 2 = 2x - 1 இல்லையா, அப்போ 2 × 2 - 1. அப்போ இங்கே 2 2s are 4, இப்போ 4 - 1 என்ன வருது? எனக்கு 3 வருது. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது நம்பர் எடுக்கிறதா இருந்தால் என்னென்ன நான் ஃப்ராக்ஷன் எடுக்கிறேன். நான் x = 1/2ன்னு எடுக்கிறேன். ஏன்னா ரியல் நம்பருக்கு ரியல் நம்பர்னால் நம்ம எந்த நம்பர்னாலும் சப்ஸ்டிட் பண்ணலாம், அது நம்ம விருப்பம் தான். நான் x = 1/2ன்னு எடுத்துட்டா அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே f of 1/2 = 2 × நான் x க்கு என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணணும்? 1/2 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே 1/2 - 1 வரும். அப்போ இந்த 2 2 கேன்சல் ஆச்சு, என்ன வரும்? இங்கே 1 - 1 வரும். அப்போ இந்த ஆன்சர் என்ன வருதுன்னா 0 வருது. நெக்ஸ்ட் இது ரியல் நம்பர் சொல்கிறேன் இல்லையா, நான் x = 1ன்னு எடுத்தேன், எனக்கு ஆன்சர் என்ன வந்தது? 1 தான் வந்தது. நெக்ஸ்ட் நான் x = நான் என்ன எடுத்தேன்னா, நான் x = -1 எடுத்தேன். ஸோ x = -1 எடுத்தேன். அப்போ x = -1 எடுத்தால் எனக்கு ஆன்சர் என்ன வந்தது? -3ன்னு வந்தது. -3. நெக்ஸ்ட் நான் x = 2ன்னு எடுத்தேன். ஸோ x = நான் 2ன்னு எடுத்தேன், எனக்கு ஆன்சர் என்ன வந்தது? ஸோ +3ன்னு வந்தது. நான் x = 1/2ன்னு எடுத்தேன். அப்போ 1/2ன்னு எடுத்தேன், எனக்கு ஆன்சர் வந்ததுன்னா 0ன்னு இருந்தது. அப்போ இது என்னதுன்னா, இது டொமைன், இது வந்து கோடொமைன். அப்போது ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு கோடொமைன் இருக்குது. அது இருக்கிறதுனால இது 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு அட் த சேம் டைம் ரிமைனிங் வந்து கோடொமைனில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இல்லவே இல்லை. நம்ம எந்த நம்பர் போட்டாலும் சரி, அது நம்ம 0 போட்டாலும் இங்கே ஒரு எலமெண்ட் வரும், நெக்ஸ்ட்டு -5 போட்டாலும் இங்கே ஒரு எலமெண்ட் வரும். அப்போ எல்லா எலமெண்ட்டுக்குமே வந்து ஒரு கோடொமைன் கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு டொமைனுக்குமே வந்து கோடொமைன் வரும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கோடொமைனில் எலமெண்ட் இல்லாமல் இருக்காது. அப்போ அப்படி இருக்கிறதுனால இட் இஸ் எ 1 and onto ஃபங்க்ஷன். அப்போ 1 onto ஃபங்க்ஷன்னா இட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அர்த்தம். அது 1 இருக்கணும், ontoவாக இருக்கணும். ரெண்டு கண்டிஷன் தான். 1 இருந்தால் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கோடொமைன் இருக்கணும், இருக்குது, அது ஒரு கண்டிஷன். இது எப்படி இருந்தால் 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் onto ஃபங்க்ஷனாக இருந்தால் இங்கே என்ன பண்ண, கோடொமைனில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் வந்து இது onto ஃபங்க்ஷன். இங்கே ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா. அப்போ therefore from the diagram every element in domain so every element in domain different images in codomain. Different
images in codomain. ஸோ அப்படி இருக்கிறதுனால இது on1 and on2 function. Therefore it is on1 and on2 function. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், on1 ஃபங்க்ஷன்னா ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு கோடொமைன் இருக்கணும். அந்த கோடொமைன் வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். ஒன்று வந்து ஒன்றுக்கு தான் மேப் ஆகும், நெக்ஸ்ட் -1 எடுத்தால் -3க்கு மட்டும் தான் மேப் ஆகும், 2 எடுத்தால் 3 மட்டும் தான், நெக்ஸ்ட் நான் 4 எடுத்து வச்சுக்க, நான் 4 வந்து சால்வ் பண்ண 3ன்னு வராது. அப்போ ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கோடொமைன் இருக்கிறதுனால இது on1 ஃபங்க்ஷன். on1 ஃபங்க்ஷன் அதுதான். நெக்ஸ்ட் on2 ஃபங்க்ஷன் அப்படின்னா மீனிங்கிறான்னா இந்த கோடொமைனில் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ இமேஜஸ் இருக்கக்கூடாது. சரி, இது பேர் ப்ரீ இமேஜஸ் தான். அப்போ எக்ஸ்ட்ரா வந்து கோடொமைன் இல்லாமல் இருந்தால் அது வந்து on2 ஃபங்க்ஷன். அப்போ இட் இஸ் on1 and on2 ஃபங்க்ஷன். ஸோ பைஜெக்டிவ்னா வந்து அந்த ஃபங்க்ஷன் on1ஆக இருக்கணும், நெக்ஸ்ட் on2ஆக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறதுனால இட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் பைஜெக்டிவ். ஸோ இட் இஸ் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சப்டிஷன் இதுவுமே வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே ஃபங்க்ஷன் பார்க்கும்போது இதுவுமே வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் தான். ஃபங்க்ஷன் வந்து f of x = 3 + 4x² கொடுத்துட்டாங்க. இங்கே ஸ்கொயர் வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாது. அது ஏண்டான்னா இப்போ சொல்யூஷன். ஸோ நான் ஏரோடம் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதுவும் ரியல் நம்பர் தான், இதுவும் ரியல் நம்பர் தான். இங்கே ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x = 3 - 4x². ஸோ ரியல் நம்பர் என்னன்னு சொன்னேன், நம்ம நினைக்கிற எல்லா நம்பருமே ரியல் நம்பர் தான். நம்ம ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுக்கலாம். நீங்கள் x = நான் +1 எடுக்கிறேன். அப்போ இங்கே என்ன வருங்க, f of 1 = 3 - 1² இது சால்வ் பண்ணால் இங்கே 3 - 1² பண்ணால் 1 தான். அப்போ 4 1s are 4 வரும். அப்போ 3 - 4 என்ன வரும், இங்கே -1 வரும். நெக்ஸ்ட் நான் x = -1 எடுக்கிறேன். நான் x = -1 எடுத்தேன், என்ன வரும் இங்கே f of 1 = 3 - f of 1 = 3 - 4 × -1² இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் 3 - 4 × -1² பண்ண வருங்க +1 தான் வரும். சரி, -1² பண்ணால் +1 தான் வரும். அப்போ 3 - 4 1s are 4 வரும். இதுக்கு என்ன வருதுங்க, ஆன்சர் -1 தான் வருது. அப்போ நான் 1ன்னு ஒரு எலமெண்ட் எடுத்தேன், அப்போது நெக்ஸ்ட் -1 இன்னொரு எலமெண்ட் எடுத்தேன், ரெண்டுத்துக்குமே எனக்கு ஆன்சர் என்ன வந்தது, 1 தான் வருது. அப்போது 1ன்னு எடுத்தாலும் -1 எடுத்தாலும் எனக்கு ஆன்சர் என்ன வருது, 1 தான் வருது. on1 ஃபங்க்ஷனை என்ன மீனிங்கு, ஒவ்வொரு டொமைனுக்கும் டிஃபரெண்ட் கோடொமைன் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆச்சுடான்னா இங்கே இது டொமைனு, இது டொமைனு, இது என்னது, இது கோடொமைன். அப்போது -1, என்ற ஒரு டொமைனுக்கு சேம் கோடொமைன் இருக்குது. என்னென்ன இருக்குது, 1 என்ற சேம் கோடொமைன் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் on1 ஃபங்க்ஷன். ஸோ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னா வந்து அது on1ஆகவும் இருக்கணும், on2ஆகவும் இருக்கணும். இங்கே 1 இல்லை, அது அப்படி பைஜெக்டிவ் ஆகும். அப்போ இட் இஸ் நாட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ என்ன ரீசன்டான்னா 1 என்ற ஒரு கோடொமைனுக்கு நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டொமைன் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 1, -1 என்ற ஒரு டொமைனுக்கு சேம் இமேஜ், சேம் கோடொமைன் 1 இருக்கிறதுனால இட் இஸ் நாட் on1 and on2. அப்போ ஆன்சர் எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா இட் இஸ் நாட் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணலாம்னாங்க, ஃப்ரம் த டயக்ராம், ஸோ ஃப்ரம் த டயக்ராம் 1, -1 have same codomain. என்ன வந்தது, 1. சரியா, 1, -1 have same codomain. இது 1க்கும் 1 தான் வந்தது, -1க்கும் 1 தான் வந்தது. அப்படி வந்ததுனால இட் இஸ் நாட் on1 ஃபங்க்ஷன். அப்போ இது on1 ஃபங்க்ஷன் வரலனவே வந்தாச்சுன்னா இட் இஸ் நாட் பைஜெக்டிவ். அப்போ இட் இஸ் நாட் on1 ஃபங்க்ஷன். ஸோ இது on2 ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. சரியா,
ஒருத்தன் கெட்டவன் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல மட்டும் போதும். அப்போ என்னாச்சுன்னா ஒன் ஃபங்க்ஷன்னா வந்து டிஃப்ரெண்ட் இமேஜ் இருக்கணும், டிஃப்ரெண்ட் கோடோமைன் இருக்கணும். அங்கே பார்க்கும்போது ஒன்னுக்கும் -1க்கும் சேம் இமேஜ் தான் இருக்குது. ஒன்னுன்ற சேம் இமேஜ் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஒன் ஃபங்க்ஷன். அது ஒன் ஃபங்க்ஷன் இல்லைன்னா என்ன ஆச்சுன்னா இட் இஸ் நாட் பைஜெக்டிவ். ஏன்னா பைஜெக்ட்னா அது ஒன் ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும், ஆன் டூ ஃபங்க்ஷனாகவும் இருக்கணும். அப்போ தேர்ஃபோர் இட் இஸ் நாட் bijective. So bijective function. ஏன்னா ஒருத்தர் கெட்டவன் சொல்கிறதுக்கு ஒரு ரீசன் மட்டும் சொன்னால் மட்டும் போதும். நம்ம சொல்லியாச்சு இந்த 1, -1க்கு வந்து சேம் இமேஜ் இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் நாட் பைஜெக்டிவ்னு சொல்லிட்டு ஆன்சர் டிக்ளேர் பண்ணால்